சீகன்பால் ஜெர்மன் மிஷனரி வாழ்ந்து மறைந்த 316 வருஷத்து வீடு தற்போது அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகிறது. அன்போடு வரவேற்கிறோம். ஜெர்மனியில் உள்ள பங்களா, அவருக்கு சீகன்பால் பெரிய பங்களா இருந்திருக்கு. அதை விற்றுட்டு அந்த பணத்தை அனுப்பி அந்த என்டையர் கேம்பஸை சொந்த பணத்தில் வாங்கி 1710 கட்டினார். 1620 டென்மார்க்காரங்களோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு தரங்கம்பாடி. இது ஒரு பிஸ்னஸ் சென்டர். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி. கேரளாவில் போய் ஏலக்காய், கிராம்பு, மிளகு, டீத்தூள் இது போன்ற வாசனை திரவியங்களை வாங்கி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிவிட்டு திருப்பி கப்பல் வரும்போது பர்மாலேருந்து தேக்கு இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சென்டராக இருந்திருக்கு. அதுக்காக அந்த கோட்டை 1620 கட்டி அங்கே ஒரு ஆர்மி யூனிட் பாதுகாப்புக்காக தங்க வைக்கிறாங்க. நீங்கள் வரும்போது 2 ஆலயம் பார்த்துருப்பீங்க. சியோன் ஆலயம் வரும்போது லெஃப்ட் சைடில், எய்த்தாப்பில் புது எருசலேம் ஆலயம். சியோன் ஆலயம் 1701 கட்டியிருக்கிறாங்க. அது ஒன்லி மிலிட்ரிக்காக கட்டப்பட்ட ஆலயம். அதில் வழிபாடு நடத்துறதுக்காக டென்மார்க்லேயும் யாரும் போதகர்கள் வர விருப்பப்படலை. ஏன்னா இப்போயே பாருங்கள், தரங்கம்பாடி எப்படி ஃபெசிலிட்டிஸே இல்லை. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல ஹோட்டல் இருக்காது, ஒரு காஃபி ஷாப் இருக்காது. சீகன்பால் காலத்தில் 1700 யோசனை பண்ணி பாருங்கள், எந்த வசதியுமே இல்லாதனால யாருமே வர விருப்பப்படலை. அப்போ தான் என்ன பண்ணுறார், டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃப்ரெட்ரிக்கு ஜெர்மனியில் சீகன்பால் படித்த ஹல்லே பல்கலைக்கழகத்தினோட ப்ரொஃபஸர் டாக்டர் ஆகஸ்ட் ஹெர்மன் ஃப்ராங்க், சீகன்பாலோட ப்ரொஃபஸர், அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறார், 2 இளம் போதகர்கள் தரங்கம்பாடி போகணும், யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி தரங்கம்பாடிக்கு 2 இளம் போதகர்கள் வேணும். சீகன்பாலுக்கு நான் போகிறேன்றாரு. அவரோட ஃப்ரெண்ட் ஹென்ரிஸ் பிடிச்சி நானும் போகிறேன். 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் வராங்க. நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, தரங்கம்பாடிக்கு போகாதீங்க, இந்தியா ஒரு காட்டுமிராண்டி ஊர், எந்த ஃபெசிலிட்டியுமே இருக்காது. இல்லை கடவுளோட அழைப்பு இது, நான் அங்கே போய் சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்கணும், நான் போகிறேன்ட்டு ஜெர்மனிலேருந்து டென்மார்க்கு வராங்க. வந்து அந்த பாய்மர கப்பல் பிரின்சஸ் ஆஃப் சோஃபியா ஹெட்விகான்ற பாய்மர கப்பலில் தான் அவங்க பயணப்பட்டு வராங்க. கோப்பன்ஹேகன் துறைமுகத்தில் தரங்கம்பாடிக்கு 222 நாள் கடல் பயணம், கிட்டத்தட்ட 8 மாத கடல் பயணம். யோசனை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க? மீனை எப்படி சாப்பிட்ருப்பாங்க? இப்படி பாய்மர கப்பல் மரத்தாலான செஞ்சல, நெருப்பு போட்டுனா கப்பல் தீ பிடிச்சிக்குமே. பச்சை மீனை சாப்பிட்ருக்குறாரு, கடல் தண்ணியை தான் குடிச்சிருக்காரு. இப்போல்லாம் வரும்போது நீங்கள் வர மினரல் வாட்டர் பாட்டிலில் கிடைக்குது, கேனில் கிடைக்குது. கடலில் என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. பச்சை தண்ணியை குடிச்சிருக்கு, கடல் தண்ணியை குடிச்சிருக்காரு, உப்பு காய்ச்சிற தண்ணியை குடிச்சிருக்கிறாரு. உப்பு தண்ணி அவருக்கு செரிச்சுக்கிச்சு, இல்லை பச்சை மீனும் செரிச்சுக்கிச்சு. இப்போல்லாம் ஊர் விட்டு மாதிரி தண்ணி குடித்தாலே கிட்னியில் ஸ்டோன் வந்துருச்சுன்றாங்க. கடவுளோட சித்தம் சீகன்பாலுக்கு வந்து தரங்க பகுதிக்கு வரணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், படிப்பை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் என் போன்றவர்கள் டாக்டரேட் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இல்லாட்டி ராமசாமியோ கோவிந்தசாமியோ ஏதாவது ஒரு ஊரில் கோமணத்தை கட்டிக்கிட்டு ஆடோ மாடம் மேய்ச்சிருக்கணும். படிப்பு அறிவு இருந்திருக்காது. அதனால் படிப்பு இருந்திருக்குது, எல்லாருக்கும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு மட்டும் இருந்திருக்கு. அதை அப்படியே கட்டுப்பாடாக வச்சுருந்துருக்காங்க. அதை உடச்சி எல்லா சமுதாயத்தினரும் படிக்கணுன்றதை கொண்டாந்தவர் சீகன்பாலுக்கு தான். எய்த்தாப்பில் இருக்குது பெண்களுக்கான ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. அதை வந்து சீகன்பாலுக்கு வந்து அதில் பெண்களுக்கு ஆரம்பிக்கிறார். அப்புறம் கோயடாக மாற்றிடுறாரு. அதில் வந்து கேட்குறாங்க, அந்த நல்ல ஜாதி வித்தியாசமாக இருந்திருக்கு. மேல் ஜாதிக்காரவங்கெல்லாம் நாங்கள் உட்கார மாட்டோம். அந்த சைடு ஃபுல்லுமே அக்ரஹாரம்னா பிராமின்ஸ் வசிக்கிற. ஏன்னா இங்கே சிவன் கோயில்னு ஒன்று இருக்குது, 1320 கட்டியிருக்காங்க. அது வழிபாடு நடத்துறதுக்கு அந்த என்டையர் லொக்காலிட்டி வந்து பிராமின் சென்டர். அவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் தாழ்ந்த ஜாதி கூட உட்கார மாட்டோம்னு. சீகன்பால் சொல்லிட்டார், ஒரே இடத்துல எல்லாம் ஒன்றா உட்காந்து படிக்கிறேன்னா படிப்பு சொல்லித்தராங்க, இல்லாட்டி தனித்தனியாலாம் சொல்லித்தர மாட்டாங்க, எல்லாம் உட்காந்து படிக்கிறாங்க. அவர் ஒரு புரட்சி 17th centuryலே பண்ணியிருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஊரில் நடந்து போகும்போது 1706 வரார். வந்த உடனே மக்களோட ஏழ்மையை பார்த்தோன்னே இவங்களுக்கு சுவிசேஷம் மட்டும் அறிவித்தா பத்தாது, அதோட நிறைய காரியங்கள் அவங்க வாழ்வாதாரம் முன்னேறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஊருக்குள்ளே பார்க்கும்போது பொம்பளைங்களே பார்க்க முடியல. தமிழ் கற்றுக்கிட்ட பிறகு இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் இங்கே கேட்குறாரு. பெண்கள் இருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, வெளியில் வர மாட்டேன். ஏன்? சட்டை போட்டிருக்க மாட்டாங்க அந்த நாளில், கீழே மட்டும் கவர் பண்ணியிருப்பாங்க, மேலே பிரெஸ்ட் எல்லாம் தெரிகிற மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அடுத்தது ஈக்குவாலிட்டி கிடையாது. இப்போ ஒன்றா வேலை பார்க்குறோம், ஒன்றா படிக்கிறோம், ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம், அந்த நாளில் அது கிடையாது. அதனால் நான் படிக்க வைக்கிறேன் பெண்கள்னு சொல்கிறாரு. சமுதாயத்தினர் ஒத்துக்க மாட்டுறாங்க. பொம்பளை பிள்ளைங்கள வெளியில் அனுப்பிச்சா கெட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க. இப்போல்லாம் ப்ராட் மைண்டாக இருக்காங்க. அந்த நாளில் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு குறுகிய மனப்பான்மை.
உடனே பெண்களுக்கான இந்த வீட்டுக்கு பின்னாடி ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறார். அதில் பெண்களை பாதுகாப்பாக தங்க வைக்கிறார். அந்த நாளில் சதினா என்ன, உடன்கட்டை ஏறுதல். கணவன் இறந்தா நெருப்பு கொளுத்தி அந்த ஒய்ஃபை தூக்கி போட்டுருவாங்க. அது போய் உயிரை கொள்வது பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க யாரும் கேட்கல, இது எங்களோட கல்ச்சர், நாங்கள் அப்படி தான் செய்வோன்றாங்க. உடனே எல்லா சுற்றுப்பட்டில் இருக்க எல்லா விடோஸையும் கலெக்ட் பண்ணி கொண்டாடுறாரு. நீங்கள் மேலே போனாலும் பார்க்க ஃபஸ்ட்டு ஹால், அது ட்ரைனிங் ஹாலை யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் வச்சு விதவைகளை தங்க வச்சு அவங்கள பயிற்சி வைக்கிறார், அவங்கள ட்ரெயின் பண்ணுறாரு. ட்ரெயின் பண்ணி அந்த பெண்களை தங்க வச்சுற ஹாஸ்டலில் அவங்கள இந்த ஸ்கூலில் அட்மிட் பண்ணி இந்த விடோஸ் ட்ரெயின் பண்ணவங்கள டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அதில் விதவைகளுக்கு மறுவாழ்வு ஒன்று, ரெண்டாவது சொசைட்டியில் ஒரு ரெகக்னிஷன், டீச்சர் அப்படின்னு ஒரு அந்தஸ்து வந்தோடனே நெருப்பு கொளுத்துறதை விட்டுறாங்க. அவரோட சிந்தனை எப்படி போகுது பாருங்கள். இவர் போய் சொன்னால் அவன் கேட்க மாட்டான், சரி அவன்கிட்ட போய் மல்லு கட்டாமல் வேறு முறையை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு செய்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரெடிமேட் ஷாப் இருக்குது, சுடிதார் வாங்கலாம், ப்ளவுஸ் வாங்கலாம். அதனால் அந்த நாளில் பெண்களுக்கு டெய்லரிங் கற்றுக் சட்டை தைக்கணும்ல, சட்டை போடாமல் எப்படி ஸ்கூலுக்கு வர முடியும், அதுக்காக டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியும், அவர் தமிழை கற்றுக்கிட்ட பிறகு வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறார். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஜெர்மனியில் கொண்டாந்து வேதாகமத்தை பிரிண்ட் பண்ணி மக்கள் கையில் கிடைக்க வைக்கிறார். சீகன் பால் தான் மக்கள் கையில் கிடைக்கிறார். அதனால கேத்தலிக் பைபிள் இருந்திருக்குது, ஃபாதர்கிட்ட மட்டும் இருக்கும். ஃபாதர் படித்து சொல்லுவார், எல்லாம் சபையில் வந்து உட்காந்து கேட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதாகமத்தை கையில் மக்கள் கையில் புழக்கத்துக்கு கொடுத்தவர் சீகன் பால்க்கு தான். அதோடு மட்டும் இல்லாமல் டிக்ஷனரி தமிழில், அகராதி தமிழில் பிரிண்ட் பண்ணுறாரு, நாள்காட்டி கேலண்டர் தமிழில் பிரிண்ட் பண்ணுறாரு. நிறைய சமுதாய பணிகள் நிறையா பண்ணியிருக்கிறாரு. இந்த பகுதியில் நிறைய பிராமணர்கள் நிறையா இருந்ததுனால அவரை எதிர்த்துருக்குறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க விடாமல். இந்த டென்மார்க்காரங்களும் அவங்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கானுங்க. ஏன்னா நம்ம தமிழ் மக்களை வந்து இந்த டென்மார்க்காரனுங்க லோட்மேனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கப்பலில் மூட்டை தூக்குறது, ஏற்றுமதி இறக்குமதிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சீகன் பால்க்கு எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி பாடம் சொல்லி கொடுத்து, படிப்பு சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு ஆராதனை நடத்துறதுலாம் பண்ணோன்னே அவங்களால டாலரேட் பண்ண முடியல. இப்போ நான் விட்டா இங்கே எல்லாரையும் கெடுத்துருவான் போல, நம்ம அடிமை மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னு பிராமின்ஸை தூண்டி விட்டுறாங்க. பிராமின்ஸ் வந்து நிறைய இடைஞ்சல் கொடுக்குறாங்க. அதனால் அவனுக்கு கூட போராட முடியல அவரால். அதனால் என்ன பண்ணுறாரு, நடந்தே சுவிசேஷம் அறிவிக்கிறது தெற்க போகிறார், குளச்சல் வரைக்கும் நடந்து போகிறார், இங்கே திருப்பதி வரைக்கும் போகிறார். நடந்து தான். இப்போல்லாம் எல்லாருக்கிட்டையும் கார் இருக்குது, பைக் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது. நடந்து தான் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாரு. அப்படி போகும்போது தான் கடலூரில் என்ன ஒரு பஸார், ஒரு கடை வீதியிலேருந்து இப்போல்லாம் மைக்ரோஃபோன் எல்லாமே இருக்குது. அப்போ சும்மா மெசேஜ் கொடுத்துருந்துருக்கிறார். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ கொடுத்தோன்னே அவரோட மெசேஜ் பிடிச்சி போய் ஆறுமுகம்ன்றவர், ஐயா நான் உங்கள் கூடயே வந்துடுறேன்னு கேட்குறாரு. உங்கள் வீட்டில் விட்டா வாப்பானோ, வீட்டில் போய் கேட்குறாரு, ஐயா நான் அவர் கூட போகிறேன் அப்படின்னோடனே, நீ ஒரு வெள்ளைக்கார கூட போயிட்டா ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படியே போயிடணும், திருப்பி வரக்கூடாது, குடும்பத்துலேருந்து விடுதலை கொடுத்துருவோம் அப்படின்னு. பரவாயில்லன்ட்டு அவர் வந்துடுறாரு, சீகன் பால் கூடயே வந்துடுறாரு. வந்து இந்த வீட்டில் தான் தங்கி அவர் கூடயே இருக்கிறாரு. அப்புறமா அவருக்கு ஆறுமுகத்துக்கு ஆரோன் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. கிறிஸ்தவ பேர் ஆரோன். அவருக்கு ஆசை வந்துடுது, ஐயா நான் உங்களை மாதிரி பாஸ்டர் ஆகணும் அப்படின்றாரு. சீகன் பால்கோட கனவு அதுதான். ஏன்னா அந்த நாளில் ஐரோப்பியர்கள் தான் வந்து இங்கே போதகர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. சாப்பாடு, கிளைமேட், அங்கே கோல்டு கண்ட்ரி, அங்கே குளிர் பிரதேசம், இங்கே வெயில். இன்றைக்கி வெயில் இல்லை, உங்கள் லக்குன்னு நினைக்கிறேன், வெயில் இல்லை. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வேர்த்து ஊற்றிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் ஆகஸ்ட்லேயே இமேஜின் பண்ணி பாருங்கள், சீகன் பால் காலத்தில் எப்படி இருந்திருக்கும். அவர் ஜூலையில் வந்தார், பார்த்தாரு, சரி நல்லதாக போச்சுன்னு நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறாரு. இந்த வீட்டிலையே மேலே வச்சு அவரை ட்ரெயின் பண்ணுறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டர், ஐரோப்பியர் இல்லாத முதல் தமிழ் போதகர். இந்த வீடு அவரை சுண்ணாம்பு, சகப்பு சக்கரை, முட்டை வெள்ளைக்கரு, கடுக்கா அரைச்சி கட்டியிருக்கிறாரு. இதில் ஜல்லி கிடையாது, ஸ்டீல் கிடையாது, பெல்ட் கிடையாது, பில்லர் கிடையாது. மரத்து சப்போர்ட்டில் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர். சுண்ணாம்பு கட்டு தான். 5 வருஷம் தூரம் ஒயிட் வாஷிங் அண்ட் பெயிண்டிங் தான், எந்த மாற்றமும் செய்யலை. இதில் அந்த சிமெண்ட் எல்லாம் இல்லாத நாள் அந்த டேபிள் வந்து அவர் சீகன் பால் எழுத்து பணிக்காக யூஸ் பண்ண டேபிள். பர்மா தேக்கில் செஞ்சுருக்கிறாங்க, 300 வருஷம் பழமையானது.
இந்த கண்ணாடியில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண பைபிளோட காப்பி. பாருங்கள், கிட்ட அப்படியே மூவ் பண்ணிப்போம். 2 பைபிள் இருக்குது, அதுதான் மிஸ்டர். இது இந்த முதல்ல இருக்கிறது அதுவும் அவங்க பிரிண்ட் பண்ணது தான். இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண பைபிள்.